தாராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் இந்திராணி திமுக அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட மூலனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ராக்கியவலசு கிராமத்தில் மருத்துவர் திமுக வேட்பாளர் இந்திராணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து வந்த திமுக அரசே மீண்டும் ஆட்சி அமைத்தால் மட்டுமே மாதம் 1000 வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என கூறினார். மேலும் இந்த நிகழ்வின் போது திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் பொதுமக்களிடையே தெலுங்கில் பேசி திமுக நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்தார். இதில் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி, துரை தமிழரசு, பேரூர் கழக செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நல்ல மனுஷா, சரி சரி, அதனால நீங்க உதவி போட்டு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவருடைய ஆசியோடும், ஒன்றிய பேரூராட்சி தலைவர்களுடைய ஆசியோடும், உங்களுடைய ஆசியோடும் தாராபுரம் வேட்பாளராக நான் வந்து நம்முடைய தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களிடத்தில் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த 33 ஆண்டுகளாக இந்த மூலனூர் பகுதியிலும் நாராயணபுரம், பொன்னாபுரம், அழகி, தலவாழ்வட்டம் போன்ற தாராபுரம் கிராமங்களிலே நான் மருத்துவராக பணிபுரிந்து வந்தேன். மருத்துவராக பணிபுரிந்து போது இந்த நோயை நீக்கி நீங்கள் சந்தோஷமாக சென்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ, அதை விட நான் மக்கள் சேவையில் உங்களோட குடும்பங்கள் நன்றாக மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் உள்ள தாராபுரம் மக்களுக்கு சேவை செய்வேன்.